வெல்கம் டு கலாட்டா கேக்ஸ் அண்ட் பேக்ஸ். பேஜ் ஓபன் பண்ணியாச்சு, ப்ராப்பர்ட்டிஸ் செட் பண்ணியாச்சு, போஸ்டும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் ஆர்டரா வந்து குமிய போகுது. அப்பாடா, இதுக்கப்புறம் ஹெச்ஆர் பிரச்சனை, மேனேஜர் பிரச்சனை எதுவுமே கிடையாது. நமக்குன்னு ஒரு ஓன் பிஸ்னஸ். நம்ம தான் ஓனர், நம்ம தான் லேபர். எஸ், ஆர்டர் நிறைய வரணும்னா ஆஃபர்ஸ் மாதிரி கொடுத்தோம்னா வரும்ல. கிறிஸ்மஸ் ஆஃபர் கொடுப்போமா, இல்ல நியூ இயர் ஆஃபர் எதுவும் கொடுப்போமா, இல்ல நம்ம கிட்ட ஆர்டர் வந்தாலே ஆஃபருங்கிற மாதிரி மாத்திரலாமா? ஆஹா, பேஜ் ஓபன் பண்ண அடுத்த செகண்டே ஆர்டரா? மச்சான், இவனுங்களும் ஆர்டர் கொடுப்பானுங்கல்ல. மச்சான், உனக்கு ஒரு குட் நியூஸ்டா. நான் ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். உங்களெல்லாம் நம்பி தான்டா ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நீங்க தான்டா ஆர்டர்லாம் கொடுக்கணும். பிசினஸா? என்ன பிசினஸ்? ஆர்டருங்கும் போதே புரியலையா? ஹோம் பேக்ஸ். பேர் கூட கலாட்டா கேக்ஸ் அண்ட் பேக்ஸ். எப்படி? நீயுமா? நீயுமானா? டேய், அப்ப நீயும் ஹோம் பேக் ஸ்டார்ட் பண்ணிருக்கியா? ஆமா மச்சான், அத சொல்லதான் உனக்கு காலே பண்ணேன். என்ன மச்சான், ஒரே கேங்ல 2 பேர் ஸ்டார்ட் பண்ணா ஆர்டர்லாம் டிவைட் ஆகாதா? என்ன மச்சி? டேய் டேய், இப்போ நீ அடுத்து என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்ன, ஃபோனை கட் பண்ணிட்டு இப்போ பசங்க எல்லாருக்கும் தனித்தனியாக கால் பண்ணி நீ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண, உனக்கு தான் ஆர்டர் கொடுக்கணும்னு சொல்ல போறியா? இந்த வேலைலாம் என்கிட்ட வேணாம். நீ லைன்லேயே வெயிட் பண்ணு. நான் பசங்க ஒவ்வொருத்தனுக்காக கால் பண்ணுறேன். பசங்க யாரெல்லாம் உனக்கு ஆர்டர் கொடுக்குறாங்களோ நீ எடுத்துக்கோ, எனக்கு யாரெல்லாம் ஆர்டர் கொடுக்குறாங்களோ நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே, லைன்ல வெயிட் பண்ண மச்சான். டேய், நானும் சேதுவோம் ஹோம் பேக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்டா. இங்க பாரு, நான் உனக்கு கம்பல்லாம் பண்ணல. உனக்கு யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுதோ அவங்களுக்கு நீ சப்போர்ட் பண்ணு. யாரோட பிஸ்னஸ்க்கு உனக்கு சப்போர்ட் பண்ண தோணுதோ நீ சப்போர்ட் பண்ணு. ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வேறடா, பிஸ்னஸ். பிஸ்னஸுக்கு சப்போர்ட் பண்ணுறதா? சப்போர்ட் பண்ண போகிறதே பிஸ்னஸ் மேன் தான். நானும் ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீயுமா? டேய், எல்லாருமே வித்தா அப்ப யார் தாண்டா வாங்குறது? ஹலோ சார். என்னப்பா, கேக் ரெடியா? ரெடி ஆச்சு சார், பேக் பண்ணிட்டு இருக்கேன். ஃபங்க்ஷனுக்கு இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்கு. அது வரைக்கும் தாங்கும்ல? 4 மணி நேரமா? 4 நாள் தாங்கும் சார். அதுக்காக ப்ரிசர்வேட்டிவ் நினைச்சுக்காதீங்க, ஃபுல்லா ஹோம்மேடு சார். அதனால தான் 4 நாள் தாங்கும் சார். அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை போட்டு விட்டீங்கன்னா நான் டெலிவரிக்கு புக் பண்ணிடுவேன். பேலன்ஸ் அமௌண்ட்டா? அதான் போட்டேனப்பா சார். கேக் 1500 ரூபாய் சார். நீங்க 500 ரூபாய் போட்டது அட்வான்ஸ் சார். தம்பி, அட்வான்ஸ்லாம் இல்லை, மொத்தமாகவே அவ்வளோதான். மொத்தமே அவ்வளோதானா? ஆமாம், பேக்கரியில் அவன் கடைக்கு வாடகை கொடுக்கணும், ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அவன் 1500 ரூபா கேட்குறது ஓகே. ஹோம் பேக்கிங் பண்ணுற உனக்கு என்ன செலவு இருக்குது? கடைக்கு வாடகை கொடுக்க போறியா, இல்லை ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுக்க போறியா? மொத்தமாகவுமே நீ ஒரு ஆள் தானே பண்ணுற, உனக்கெல்லாம் அவ்வளோ போதும். சார், என்ன சார் இதெல்லாம் ஆர்டர் கொடுக்கும் போதே சொல்லணும் சார். ஆர்டர் கொடுத்து கேக்க ரெடி பண்ணதுக்கு அப்புறம் சொல்றீங்க. இதுவே முன்னாடி சொல்லியிருந்தா ரெடி பண்ணிருப்பியா? அண்ணா ப்ளீஸ்ண்ணா. நீ அண்ணன் சொன்னாலும் தம்பின்னு சொன்னாலும் உனக்கு அவ்வளோதான். இஷ்டம் தான் எடுத்துட்டு வா, இல்லைனா கேன்சல் பண்ணிட்டு அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணு. நான் வேற எங்கேயாச்சும் ஆர்டர் கொடுத்துக்கிறேன். இல்லை, நான் புக் பண்ணிடுறேன். கேப் புக் பண்ணி கேக்க நீயே சேஃப்டியாக எடுத்துட்டு வந்துரு. நானே எடுத்துட்டு வரேன் சார். கலாட்டா கேக்ஸ் அண்ட் பேக்ஸ். தம்பி, ஏன்பா லேட்டு? சாரி சார், டிராஃபிக்கு அதான் லேட் ஆயிடுச்சு. ஃபங்க்ஷன் எதுவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சா சார்? ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகி ஆல்ரெடி 5 நிமிஷம் ஆச்சு. எல்லாருமே வந்துட்டாங்க. கேக்க கொடு. அப்போ இதுக்கப்புறம் நீங்க ஒரு கேக் ஆர்டர் பண்ணி அந்த கேக்கு வந்து அதை நீங்க எடுத்துட்டு போய் கட் பண்ணி இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? வாய்ப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் கேக்க கொடு. கையெடு. தம்பி, என்னப்பா மரியாதை குறையுது? உனக்குலாம் என்ன மரியாதை? கேக் ஆர்டர் கொடுத்தா அதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு கேன்சல் பண்ணிடுவேன்னு மிரட்டுற. பேசின அமௌண்ட்டை விட பாதி தான் கொடுப்பேன்னு லாஸ்ட் மினிட்ல
என்ன மாதிரி ஹோம் பேக்கர்ஸ் எல்லாம் இன்சல்ட் பண்ற, அப்புறம் எப்படி மரியாதை கொடுக்கறது? நீ என்ன சொல்றது? நான் சொல்றேன், ஆர்டரு கேன்சல். வரட்டா? தம்பி இப்போ சொன்னா எப்படிப்பா? அடேங்கப்பா, நீயும் இதே மாதிரி லாஸ்ட் மினிட்ல தானே சொன்ன. அதான் நானும் லாஸ்ட் மினிட்ல சொல்றேன். வேணும்னா உனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தரேன். இந்த கேக் வேணும்னா எனக்கு எக்ஸ்ட்ரா 500 ரூபாய் கொடு. 500 ரூபாவா? எதுக்கு? ஆமா, கேக்குக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு என்னை கேபு பிடிச்சி வர வச்சல. கேக்கு காசு ப்ளஸ் கேபு காசு ரெண்டுமே சேர்த்து கொடுத்துட்டு இந்த கேக்கை வாங்கிக்கோ. இல்லைனா கேக் இல்லாமல் உள்ள போனீங்கன்னா உன்னை அசிங்க அசிங்கமாக திட்டுவாங்க. அதை வேணா வாங்கிக்கோ. இந்தா. தேங்க்யூ சார். சார் கொஞ்சம் சிரிங்களேன். எதுக்கு? இல்லை, இந்த மாதிரிலாம் கேக்கு டெலிவரி பண்ணதுக்கப்புறம் கஸ்டமரோட ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டாதான் அடுத்தடுத்து ஆர்டர்லாம் வரும். அதனால தான். ஹாப்பி கஸ்டமர். மச்சான் சர்ப்ரைஸ். டேய், என்னடா சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? ஏன்டா வரக்கூடாதா? வரக்கூடாது. என்னடா? டேய், எனக்கு ஒரு பல்க் ஆர்டர் வந்திருக்குடா, அதை பண்ணிட்டு இருக்கேன்டா. இப்பன்னு பார்த்து நீ வந்திருக்க? அப்போ கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கேன். புரியல. இல்லை மச்சான், என் ஆளு பெஸ்ட்டு கேக்கு பெஸ்ட்டு ப்ரௌனி சாப்பிட்ணுன்னு சொன்னான். நம்ம ஏரியாவில் என் மச்சானை தவிர வேற யாரால பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் தான் இங்கே கூட்டின்னு வந்தேன். பேபி நீ உட்காரு. அப்ப நீ என்ன பார்க்க வரல, ஓசியில் ஆளை கூட்டிட்டு கேக்கு தின்ன தான் வந்திருக்க. ஹோம் பேக்ஸ் ஆரம்பிச்சேன். டெய்லி அவனாச்சும் கேக்கு நல்லா இருக்கு ப்ரௌனி நல்லா இருக்குன்னு ஓசியில் தின்ன வந்துருங்க. ஒழுங்கா ஆளை கூட்டிட்டு ஓடிடு. டேய், நான் என்னடா பண்ணுறது? மந்த் எண்டு. இவ ப்ரௌனி வேணும் கேக் வேணும் தீட்டுறா. உங்ககிட்ட இருக்கிற மிச்சம் மீதி எதுனா கொடுத்தினா அவள் வயிற்றை ஃபில் பண்ணிட்டு அவங்க வீட்டில் அவளை ட்ராப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ப்ளீஸ்டா. 2 கப் கேக் கொடுக்குறேன், ஒழுங்கா சாப்பிட்டு ஆளை கூட்டு ஓடி போயிடு. தேங்க்ஸ்டா. ஓடிடு. இந்த பேபி சாப்பிடு. பேபி சான்ஸே இல்லை, இந்த மாதிரி கேட்க நான் சாப்பிட்டதே இல்லை. இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா? கிடைக்குமே மச்சான், இன்னும் 2டா. ஓடிடு. என்ன செஞ்சு பத்தவில்லை தின்னு சிறுபட்டி. கன்ஃபார்மா 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 கன்ஃபார்மா. அப்புறம் அவ்வளோதானா? என்ன இதுக்கே இப்படி சொல்லிட்ட? ப்ரௌனி எல்லாம் மிரட்டி விட்டுருவான். கிடைக்குமா? என்னடி சொல்ற? டூ மச் டென்ஷன் ஏத்தி பிபியை கூட்டாத. யுவர் லைஃப் உந்தன் கையில் சோகத்தில் சாவாத. யார் என்ன சொன்னா என்ன, யுவர் ட்ரீம் கொல்லாத. குழம்பாத அழுவாத உடையாத ஒளியாத உள்ள. அவ்வளோதானா? என்ன இதுக்கே இப்படி சொல்லிட்ட? பன் பட்டர் ஜாம்லாம் பார்த்தாலே நாக்கில் எச்சு ஊறும். ஏன் ஊறாது? ஓசியில தின்றீங்கல்ல, நல்லா ஊறும். பேபி இந்தா பன் பட்டர் ஜாம். பேபி எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா எனக்கு இன்னும் டெம்டிங்காவே இருக்கே. அவ்வளோதானே, இரு நான் போய் வாங்கிட்டு வரேன். டேய், அது வயிறால வண்ணாஞ்சாலையாடா, குடுக்க கொட்டிக்கிட்டே இருக்கா. டேய், ஒரு நாளைக்கே உனக்கு எப்படி இருக்கே? இவளுக்கு வாங்கி கொடுத்தே என் சம்பளம்லாம் இப்படி தான் மச்சான் போகுது. இந்த மாசம் சம்பளத்தை நான் காப்பாத்துறேன். எப்பட்றா? அண்ணா என்னண்ணா அது? கிரீமுமா? அப்ப அதிகமாவே போடுங்க. போட்டுறேன். டேய் மச்சான், என்னடா அது? ஃபெவிகால். டேய், வாயை மூடிட்டு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வாயே திறக்க மாட்டா.
போ. பேபி என்னாச்சு? மச்சான். பேபி சாப்பிட முடியலனா கிளம்பிடலாம். வா. அப்பாடா, இதுக்கப்புறம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அப்ப நம்ம பேக்ஸை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதா? மச்சான், கேக்கு. பேபி ஒரு நிமிஷம். மச்சான் வாலா. ஆமாம் மச்சான். ஹாப்பி லவ் ஆனிவர்சரிடா. ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். மச்சான், நம்ம ஏரியாவில் இருக்க பேக்கரியில் ஆர்டர் கொடுக்க போனேன். அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஆர்டர் சொல்லணுன்ட்டான். ஆனால் உன்கிட்ட 1 hour முன்னாடி தான் மச்சான் சொன்னேன். நீ கரெக்டாக டெலிவரி பண்ணிட்ட. ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். மச்சான், பேக்கரியில் பண்ணுறவங்கலாம் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்கடா. என்ன மாதிரி ஹோம் பேக்கர்ஸ்லாம் பேஷனோட பண்ணுறவங்க. அதனால அவங்க டைமிங் வேற, எங்க டைமிங் வேற. மச்சான், நான் சொன்ன மாதிரி ஹாப்பி லவ் ஆனிவர்சரி புஜ்ஜிமான் தானே போட்ட? ஆமாண்டா, பேஷனோட பண்ணாலும் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் பாரு. டேய், என்னடா கேக் உடைஞ்சிருக்கு? உடஞ்சிருக்கா? ஐயோ, வண்டியில வர அவசரத்துல கேக்கு ஸ்பீட் பிரேக்கர்ல கொலாப்ஸ் ஆயிடுச்சு போலயே. சமாளிப்போம். மச்சான், இதான்டா லவ். எது? இதான் லவ்வா? ஆமாண்டா. டேய், இப்ப நான் ஒரு முழு கேக்க கொண்டு வந்து கொடுத்தனா, அதை நீ எடுத்துட்டு போய் வெட்டும்போது உன் ஆள் அதை வெட்டி அதுக்கப்புறம் உனக்கு ஊட்டி எவ்வளோ பெரிய ப்ராசஸ். அவளுக்கு அது கஷ்டமா இருக்காது. ஆனா இப்ப ஆல்ரெடி கட் பண்ணிருக்கு. இப்ப நீ போய் கொடுத்தோன்னா டக்குனு எடுத்து உனக்கு ஊட்டி விட்டுருவாள்ல. அவ அப்ப என்ன யோசிப்பா? ஒரு கேக்லயே நம்மளை கஷ்டப்படுத்தாதவன் வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்படாம பார்த்துப்பான்னு டக்குன்னு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருவாள்ல. மச்சான், ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். டே காசு? டேய், கட் பண்ணிட்டு வந்து காசு தரேன்டா. அதான் ஆல்ரெடி கட் பண்ணி தானே இருக்கு. காசு கொடுத்துட்டு போய. எனக்கு அடுத்த ஆர்டர் இருக்கு. மச்சான், அம்ஸ்டன்டா. ஓகே, நான் பாத்துக்கிறேன். நல்ல வேலை, கேக்கெல்லாம் பீஸ் பீஸா போனனால கேஷ் கொடுக்காம போயிடுவான்னு நினைச்சேன். கொடுத்துட்டான். பேபி, ஹாப்பி லவ் ஆனிவர்சரி. ஆனிவர்சரி அன்னைக்கு உடஞ்சு போன கேக் கொடுத்து என் மூஞ்சி இப்படித்தான் இருக்குன்னு சொல்றியா நீ? லெட்ஸ் பிரேக் அப். இனிமே என் மூஞ்சியில முடிச்சிடாத. அந்த பலார்னு ஒரு அறை. பிரேக்கப்பு எனக்கு தான். நம்ம ஏன் அந்த பிரேக்கப்பை ஒரு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணக்கூடாது? ஆர்டர் நானே எடுத்துக்கிறேன். ஆரம்பிக்கிறப்ப ஒரு நாளைக்கு 50 பீஸ் வித்துச்சு. இப்ப 5 பீஸ் விற்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. வீட்டுக்கு ஒரு ஹோம் பேக்கர்ஸ் இருந்தா இப்படிதான். போற போக்க பார்த்தா டெய்லி நானா பண்ற கேக்கெல்லாம் சாப்பிடணும் போலயே. ஆர்டரா இருக்குமோ? அன்னும் நம்பரா இருக்கு. ஹலோ, கலாட்டா கேக்ஸ் அண்ட் பேக்ஸா? ஆமா. நான் இப்போதான் உங்க பேஜை பார்த்தேன். ஓகே. ஃபாலோவர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அது இப்பதான் மேடம் ஆரம்பிச்சனா, அதான் போக போக வியூஸ் எகிரிக்கும். ஹோ, ஓகே, வாட் எவர். நீங்க என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் கேக்ஸ்லாம் வச்சிருக்கீங்க? என்கிட்ட 200 வெரைட்டிஸ் ஆஃப் கேக்ஸ் இருக்கு. 200 வெரைட்டிஸ் ஆஃப் கேக்ஸா? 300 வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரௌனிஸ் இருக்கு. 300 வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரௌனிஸா? இதுக்கு எப்படிங்கிறீங்களே, என்கிட்ட 400 வெரைட்டிஸ்க்கு மேல டெசர்ட்ஸ்லாம் இருக்கு. இதுல உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க சொன்னதெல்லாம் அப்படியே திருப்பி நான் சொன்னா எனக்கு எவ்வளவு தருவீங்க? புரியல. ஆக்சுவலி நான் ஒரு இன்ஃப்ளூயன்சர். என்கிட்ட லேக்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ என் அக்கௌண்ட்ல உங்களோட பேஜை நான் ஆட் போட்டேன்னா ஆர்டர்ஸ் பிச்சுக்கும். நம்ம வேணா ஒரு கொலாப் பண்ணிக்கலாமா? கொலாபா? ஏங்க, நீங்க வேற
லேக்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. என்கிட்ட அவ்வளோ பட்ஜெட்லாம் இல்லைங்க. நானே இப்போதாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஐயோ காசுலாம் எதுவும் வேண்டாம். 1/4 கிலோ ப்ரௌனி கொடுத்தா மட்டும் போதும். 1/4 கிலோ கேக்குக்கு கொலாபா? 250 கிராம்ஸ் அதிகமா இருக்கா? ஒரு 150 கிராம்ஸ் இருந்தாலும் ஓகே தான். 150 கிராமா? ஏன் ஸ்டாக் இல்லையா? ஒரு 150 அட்லீஸ்ட் ஒரு பீஸா இருந்தாலும் ஓகே தான். நம்ம கொலாப் பண்ணிக்கலாம். ஒரு பீஸுக்கு கொலாபா? இல்லைங்க, நான் 1/4 கிலோவே கொடுக்குறேன், கொலாப் பண்ணிக்கலாம். ஓகே தேங்க்யூ. கேக்கோட சேர்த்து டீட்டெயில்ஸும் சென்ட் பண்ணிடுங்க. அனுப்பிடுறேன். ஓகே பாய். வீட்டுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சஸ் இருந்தா இப்படிதான். என்ன குரு சொன்ன மாதிரியே கடை போட்ட நேரம் சும்மா கிறிஸ்மஸ் நியூ இயர் அப்படின்னு ஆர்டர் அள்ளுதாமே. ஒழுங்கா என் பையன் மாதிரி வேலைக்கு போனோமா வீட்டுக்கு வந்தோமான்னு இல்லாம இப்படி இன்ஸ்டாகிராமு யூடியூப்னு நம்பி பிஸ்னஸ் ஆரம்பிச்சா இப்படிதான் ஓட்டிக்கின்னு இருக்கணும். இப்பயாவது நீ தெரு ஓரத்துல இருக்கிற இதை நீ கண்டினியூ பண்ணன்னு வச்சுக்கோ, மவனே நீ நடு தெருவுக்கு தான் வரணும். உன் கடைக்கு ஒருத்தனும் வரமாட்டான். ப்ரோ, கலாட்டா கேக்ஸ் அண்ட் பேக்ஸ் தானே? பேஜில் லொக்கேஷன் அங்கே போட்டுருந்துச்சு, ஆனால் எங்கே இருக்கீங்க? இல்லை ப்ரோ, அங்கே ஆப்போசிட்டில் ஒரு பேக்கரி இருந்துச்சு. அது இல்லாமல் இங்கே கிரவுண்டெல்லாம் இருக்குது, பசங்களாம் வந்துட்டு போவாங்கன்னு இங்கே மாறிட்டேன். சாரி ப்ரோ, நான் அப்டேட் பண்ணிடுறேன் பேஜில். ஓ ஓகே ஓகே ப்ரோ. அந்த ப்ரௌனி ஆஃபர் 2 ப்ரௌனி 50 அது கொடுங்க ப்ரோ. அந்த ஒரு நிமிஷம். அப்படியே ப்ரோ, கிறிஸ்மஸ்க்கு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க, ஒரு 50 ப்ரௌனிஸ் மட்டும் பண்ணி தர முடியுமா? ஓகே ப்ரோ. ப்ரோ, நியூ இயருக்கு எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, அன்றைக்கி ஒரு 200 ப்ரௌனிஸ் மட்டும் பண்ணி தர முடியுமா? சரிங்க ப்ரோ, தேங்க்ஸ். அப்போ நான் அட்வான்ஸ் பே பண்ணிடுறேன். உங்கள் பேஜில் போட்டிருக்க அதே நம்பர் தானே ப்ரோ? அந்த நம்பர் தான் ப்ரோ. ப்ரோ, இதுக்கும் சேர்த்து பே பண்ணிட்டேன் ப்ரோ, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. அங்கிள், எனக்கு இப்போ உங்ககிட்ட நிறைய பேசணும்னு தோணுது, ஆனால் எனக்கு டைம் வேறு இல்லை. அதனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒன்று சொல்லிட்டா, எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் ஆரம்பத்துலேயும் ஆரம்பிக்கிறப்ப வேணா நீங்கள் பேசுகிறதெல்லாம் அமைதியாக கேட்டுப்போம். ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறமேட்டு எங்களை பற்றி நாங்கள் பேசணுன்னு அவசியம் இல்லை, எங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே பேசுவாங்க. அதை தான் நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும். இதோ இப்போ கேட்டிருப்பீங்களே, உங்களை மாதிரி இருக்கவங்களாம் எங்களை மாதிரி லைஃப்பில் யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் முன்னேறணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்குலாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி எட்டி உதைக்காமல் இருந்தாலே போதும், எங்களை நாங்கள் பார்த்துப்போம். அங்கிள், நீ என்ன கிளம்பலையா? உங்ககிட்ட பேசிட்டே இருக்க எனக்கு டைம் கிடையாது. இது பிஸ்னஸ் ஹவர்ஸ். அப்போ நான் என் வேலையை பார்க்க போடலாமா?